எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசி அப்படின்னாலே பொதுவாக தேள் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு குணமுடைய ராசின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது என்ன அப்படின்னா, ஏதாவது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை இவங்கள மாதிரி யாராலையும் கூத்தி காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முந்தைய பதிவுகளில் சொல்லியிருந்தோம். இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அப்படின்னா தான் அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை சொல்கிறது காட்டியும் நிறைய சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கும்பொழுது, மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே கல்வியில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களோட திறமைகள் நல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். மாணவர்கள் தம்முடைய திறமைகள்னால நல்ல ஒரு பலன்களை அடைவார்கள், அதாவது நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. அந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் கோல்டு மெடல் அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமாக திருமண வயதை தாண்டி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் வயசை தாண்டி திருமணமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா 32 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுமையான ஜாப்கள் கிடைக்கிறது ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஜாப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல அங்கீகாரத்தோடு கிடைக்கும். அதாவது நல்ல சன்மானம், உழைப்பிற்கேற்ற ஊதியம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த வேலையில் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஜாப் அவங்களுக்கு கிடைக்கும். சொந்தமாக தொழில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த தொழில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தனலாபம் ரெட்டிப்பாக இருக்கும். தனலாபம் ரெட்டிப்பாக இருக்கிறதுனால வரவுக்கு தகுந்த செலவும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள், அசைகிற சொத்து அப்படின்ற மாதிரி கார் வாங்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் செய்தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவீங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு தனலாபம் ரெட்டிப்பாக இருக்கும். மேலும் வரவை கொஞ்சம் சேர்த்து வைக்கவும் கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு பிற்காலத்தில் யூஸ் ஆகும். 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கோவில் குளம்னு சுற்றிட்டு வருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சில பேர் தூராதேசத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வருது. குடும்பத்தில் சொந்த பந்தங்களை பிரித்து இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திருப்பி சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பலன்கள் வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களாக உங்களுக்கு செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஒன்று சேர்றது, அதுக்கப்புறமா விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் நல்லபடியான பலன்கள் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்தொழில் ஆதாயமும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் டிமெரிட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் செலவுகளை சேர்த்து வைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன காரணம் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. மேலும் உங்களுடைய லாபாதிபதி, சரியா, உங்களுடைய லாபாதிபதியான புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சில மாற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அந்த செலவுகள் அவர் கொடுக்குற தனத்தினால தான் வரும். சரியா? ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. வரக்கூடிய தனத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அசைகிற சொத்துக்கள் வாங்குவீங்க. மேலும் சில பேர் நிலுவையில் இருக்கக்கூடிய கட்டங்களை கட்டி முடிக்கிறது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலபுலன்கள் வாங்குறது, அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த பலன்களாக இருக்குது. ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொத்துக்களாக வாங்கி சேர்த்து வைக்க ஆரம்பிப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வருடமாக இந்த விகாரி வருடம் உங்களுக்கு இருக்குது. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா
லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா, தங்களுடைய களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஸ்தானத்துலேருந்து உங்களை வந்து நல்லபடியாக கவனிக்கிறதுனால உங்களுடைய ராசியை வந்து பார்க்கும்பொழுது, அதாவது சஞ்சார காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சஞ்சார காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல முறையில் பலிதமாகிறதுக்கும் மிகச்சிறந்த வாய்ப்புகளாக அமையுது. மேலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாடு ஜாப் கிடைக்கிறது, வெளிநாடு ஜாப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்படும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஹையர் ப்ரமோஷனும் கிடைக்கும். சரியா, ஒரு ப்ரமோஷனோடு சேர்த்து ஒரு இன்க்ரிமெண்ட், தனலாபம், நல்ல ஒரு சேல்ரி, ஹையர் சேல்ரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை பல நிர்வாகங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி உங்களோட வருமானத்தை அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக்கிட ஆரம்பிச்சிடுவீங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போயிட்டு திவ்ய தேசங்களுக்கும் போயிட்டு வரதுக்கு நல்லா பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால தாராளமாக போயிட்டு வரலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. மேலும் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலயம் சம்மந்தப்பட்ட பணிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான தனங்களை கொஞ்சம் செலவழிப்பீங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் செய்கிறது, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு உதவுறது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய விதத்தில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு இதில் என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத லெவலில் தான் இருக்கும். ஸோ வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாதது ஒரு சின்ன ட்ராபேக் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருந்தாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சில சமயத்தில் சில பேருக்கு வந்து கரெக்டான மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் போராடி வாங்க வேண்டி இருக்கும். இது ஒரு ட்ராபேக். அண்ட் தென் 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்கலாம் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய பிரான்ச்சஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் செய்துக்கிடுவாங்க. அந்த செலவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைர சொத்துக்கள் வாங்குறதா இருக்கும். ஸோ லேண்டு வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வந்து கட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான செலவுகளும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து அவங்களால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து அது ஒரு மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நீங்களே ஃபார்ம் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக செலவுகள் வரும். அதன் பிறகு அசைர சொத்துக்கள் வாங்குவீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது காரு, அதுக்கப்புறமா பைக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுவித வாகனங்கள் வாங்குவீங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வாகனத்தினால உங்களுக்கு லாபங்கள் கிடைச்சாலும் அதில் வரக்கூடிய லாபங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தனியாக சொந்தமாக ட்ராவல்ஸ் கூட வைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் ட்ராவல்ஸ் வைக்கிறதுனாலையும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வந்து அவங்கள பயமுறுத்த தான் செய்யும். ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம், இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தலையை காட்டிட்டு பயமுறுத்திட்டு போகும். இருந்தாலும் அதனால உயிருக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது. ஸோ பயப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரம் அப்படின்ற வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வருட பலன்களில் பரிகாரம் அப்படின்ற வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நடராஜ பெருமானை வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சோகங்களும் கவலைகளும் மறந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் வந்து நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பிடிக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதம், அதுக்கப்புறம் மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு கதா காலட்சேபம் பிடிக்கிறது விருப்பம். ஆக்சுவலாக அதாவது என்னென்னா கதா காலட்சேபம் வந்து படிக்கிறதும் கேட்குறதும் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்களும் தாராளமாக அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறதுனால அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுடைய ஆதரவும் தேவை. சரியா, அந்த சேனலையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு டைம் பாஸாக இருக்கும் அப்படின்றக்காண்டி பார்க்குறவங்க கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். தாராளமாக சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கலாம். அந்த சேனலுக்குள்ள லிங்கையும் அந்த கீழே இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அந்த இதில் எந்த வித வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறேன். ஸோ
உங்களுக்கு அதை பார்க்கணும் இல்லை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரியா? அதை சொல்ல மறந்தேன் இந்த வீடியோவில். ஏன்னா இது வந்து ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத, இது எக்ஸ்ட்ரா உள்ளது அப்படின்றதுனால நான் இப்போ நேரில் பேசல. ஜஸ்ட் இது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும்தான். சரியா? மீண்டும் சந்திப்போம். மறக்காமல்